முதலமைச்சர் வந்து அரசு நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. அவதூறுகளால் திமுகவை வீழ்த்தத்துக்காக இபிஎஸ் வந்து தமிழ்நாட்டை வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பாழாக்கி இருக்கிறாரு. மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய அவர் வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லுவது அவரையே ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் 520 வாக்குறுதிகளை கொடுத்தவர் அவர்தான். மனசாட்சியோடு அவர் சிந்தித்தால் நாம் தேர்தல் காலத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினோமா என்று அவர் மனசாட்சியோடு பார்த்தால் இந்த கருத்தை அவர் சொல்ல மாட்டார். அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது. அந்த தேர்தல் ஜுரம் வந்த காரணத்தினால்தான், தோல்வி பயம் வந்த காரணத்தினால்தான் தன்னை அறியாமலேயே 220 வெற்றி பெறுவோம் 220 வெற்றி பெறுவோம் என்று அவர் பிதற்றி கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் செய்கின்ற தவற்றினை தெளிவாக மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் பயத்தின் காரணமாக அவதூறு என்று சொல்லுகிறார். அது அல்ல, உண்மையை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.